வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம். வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னு இந்த ஷார்ட் வீடியோ பதிவே கொடுக்குறேங்க. முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற அருளாளர்கள் பல பேர் இருந்தாலும் பாம்பன் ஐயாவை நம்மளால மறக்கவே முடியாது. இந்த கலியுகத்துல முருகப்பெருமான் 2 பேருக்கு காட்சி கொடுத்து அற்புதமான ஒரு அருளை பொழிஞ்சிருக்காரு. அந்த 2 மகான்கள் அருளாளர்கள் யாரு அப்படின்னா, ஒருவர் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்களை சொல்லலாம், மற்றொரு பாம்பன் சுவாமிகளை சொல்லலாம். ஆமாங்க, குமரகுருதாச குருப்தியோ நமோ நமக. பாம்பன் ஐயாவோட குரு பூஜை வருதுங்க. ஆமாங்க, வருகின்ற 6/6/2026 சனிக்கிழமை அன்று 96வது குரு பூஜை பாம்பன் ஐயாவது வருதுங்க. அன்று தேய்பிற சஷ்டியும் அவிட்ட நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடிய இந்த நாள் தான் ஐயாவுடைய குரு பூஜையா எல்லாருமே வழிபாடு முறை செய்துக்கிட்டு இருக்கோம். அன்று சனிக்கிழமை அதிகாலையில ஓமத்துல ஆரம்பிக்கக்கூடிய பூஜையானது நிறைவு பூஜையா அன்று ஒரு நாள் முழுக்கவே சிறப்பான முறையில அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் என்று பல ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. திருவான்மையூரில் அமைந்துள்ள ஐயாவுடைய திருக்கோவில். வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கட்டாயமா அன்று சென்று குருவுடைய அருளை பரிபூர்ணமா பெற்றுட்டு வாங்க. வாய்ப்பில்லாத அன்பர்கள் வீட்டில் இருந்தபடியே ஐயா அருளை செய்த சண்முக கவசம், பகை கடுதல், குமாரஸ்தவம்னு இன்னும் ஏகப்பட்ட மந்திரங்கள் ஐயா கொடுத்தது இருக்கு. இது எல்லாமே ஒன்று சேர நம்ம வீட்டில் இருந்தபடியே பாராயணம் செய்தும் நம்ம குருவோட அருளோடு சேர்ந்து திருவருளும் பெற மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. குரு பூஜை வரக்கூடிய நாளை கவனிங்களேன், 6/6/2026. இந்த 6என்ற எண்ணிலேயே முருகனோட அருள் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கு. ஏன் இதுல இன்னொரு விஷயம் ஐயாவோட குரு பூஜை அந்த ஆண்டும் 96வது வருடங்க. அதாவது 9 குருமார்களுக்கே உரிதான தெய்வங்களுக்கு நிறைந்த ஒரு எண்ணுன்னு சொல்லலாம். 6 முருகனுக்கு உரிதான ஒரு நாள். இவ்வளவு அதிசயம் நிறைந்த அந்த நாள் என்று நம்ம ஐயாவை போய் பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடைபெறுங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ ஐயாவை ஒரு முறை போய் பார்த்துட்டு ஐயாவோட காலடியில் விழுந்துட்டு வாங்களேன். நிச்சயமா பல பேரோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் நான் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறேன், எனக்காக ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு பாம்பன் ஐயாவுக்கு ஒரு முறை கேட்டு பாருங்க. ஏதாவது யார் ரூபமாவது கண்டிப்பா உங்களுக்கான பதிலை சொல்லுவாரு. பேசும் தெய்வமா பாம்பன் ஐயா நமக்கு பதில் சொல்றத உங்களால உணர முடியும். அதனால வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பா ஒரு முறை போயிட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த நாளை நம்ம வீட்டில் இருந்தபடி பாம்பன் ஐயா அருளை செய்த பல அற்புதமான மந்திரங்கள் இருக்கு. தீராத நோயும் தீர்க்கக்கூடிய சண்முக கவசம் இருக்கு, 6 எழுத்து மந்திரம் இருக்கு, வேட்குழுவி வேட்கை இருக்கு. அப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே பாராயணம் செய்யலாம். கண்டிப்பா பாம்பனையோட அருளும் முருகனோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். யாரும் இந்த அற்புதமான நாளை மறந்துடாதீங்க. இந்த பயனுள்ள தகவல் இன்னும் பல பேரை போய் சென்றடையணும் அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.